மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு 5th ஸ்டாண்டர்ட் சோஷியல் பார்க்க போகிறோம். சோஷியலில் லெசன் 2 பார்க்க போகிறோம். லெசன் 2 நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்னா தமிழ் எப்படி சொல்லுவோம், வேளாண்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெசனில் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் will able to describe the features of agriculture. அதாவது வேளாண்மை இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். தென் லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் இரிகேஷன். அதாவது விவசாயம் பண்ணுறது இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பார்க்க போகிறோம். தென் இரிகேஷன்னா நீர்ப்பாசனம் பற்றியும் இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். நேம் த வேரியஸ் கிராப்ஸ் grown in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வளரக்கூடிய வேறு வகையான விதவிதமான பயிர்கள் பற்றியும் இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். அக்ரிகல்ச்சர் இஸ் த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த சாயில் ஃபார் கல்டிவேஷன், growing crops and raising livestock. It has become a necessity for the human agriculture led to development of human civilization. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் விவசாயம் வேளாண்மை அப்படின்றது ஒரு கலை மற்றும் அறிவியல் சேர்ந்த ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த அக்ரிகல்ச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேளாண்மை விவசாயம் பண்ணுறதுக்காக அந்த மண்ணை தயார்படுத்தி அதில் பயிர்களை விளைய வச்சு அதிலிருந்து நம்ம அறுவடை செய்கிற இந்த ஒரு தொழிலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ரிகல்ச்சர் வந்து மக்கள் ஹியூமன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனிதவள நாகரிகம், அதாவது ஹியூமன் சிவிலைசேஷனுக்கும் இந்த அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பங்காக இருக்குது அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். இந்தியா இஸ் an agricultural country. 1/3 of our nation's income comes from agriculture. Agricultural development contributes to the economy of our country. அதாவது இந்தியாவை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விவசாய நாடு, வேளாண்மையான நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 3ல் ஒரு பகுதி வந்து நம்ம இந்தியாவுடைய வருமானம் எதுலேருந்து தான் வருது அப்படின்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் நமக்கு வந்து கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட எக்கானமி வளர்கிற அந்த பேசிஸில் பார்த்தாலுமே அக்ரிகல்ச்சர் தான் ஒரு ஸ்ட்ராங்கான கான்ட்ரிபியூஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். ஃபார்மர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. A farmer is a person who cultivate crops and rears animals, poultry and other livestock. அதாவது ஃபார்மர்னா யார் அப்படின்னா ஃபார்மர்ன்றது ஒரு மனுஷன் தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கல்டிவேட் கிராப்ஸ், அதாவது பயிர்களை வந்து வேளாண்மை பண்ணுறாரு, பயிர்களை வந்து சாகுபடி பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸை வந்து வளர்க்குறாங்க. அனிமல்ஸ்னால் பால்ட்ரி அப்படின்னா அந்த கோழி அந்த மாதிரி பறவைகள் சம்மந்தமான விலங்குகள், மற்றும் லைஃப் ஸ்டாக்னா ஆடு மாடு இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அது எல்லாத்தையுமே வளர்க்குறவங்க தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார்மர்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க க்ராப்ஸையும் கல்டிவேட் பண்ணணும், தென் அவங்கக்கிட்ட அனிமல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ரீட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார்மர்னு சொல்கிறாங்க. இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ். அதாவது இந்தியா வந்து விவசாயிகளுக்கான நாடு அப்படின்னும் சொல்கிறாங்க. இட் இஸ் கால்ட் ஸோ because majority of Indians are directly or indirectly involved in agricultural activities. எதுக்காக வந்து இந்தியாவை வந்து விவசாயிகளின் நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வாழ்கிற மக்களில் பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணுறாங்க, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த வேளாண்மைக்கான விஷயங்கள், அதாவது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் அவங்க வந்து ஈடுபடுறாங்க. அதனால தான் இந்தியா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லேண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் அவர் எக்கானமி. அதாவது இந்தியாவோட எக்கானமியில் நம்மளோட இந்த வேளாண்மை தான் ஒரு முதுகெலும்பாகவே இருக்குது. இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். Farmers who cultivate in an area less than 1 hectare are called micro farmer. அதாவது 1 ஹெக்டாருக்கும் குறைவான நிலத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய அந்த விவசாயிகள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா குறுநில விவசாயிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங், அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செவரல் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங், அந்த விவசாயம் பண்ணுறதுல கிட்டத்தட்ட 4 வகைகள் இருக்குது. சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங், கமர்ஷியல் ஃபார்மிங், பிளான்டேஷன் ஃபார்மிங் அண்ட் மிக்ஸ்டு ஃபார்மிங். சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங் அப்படின்னா பொதுவாக குடும்பங்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை வந்து விவசாயம் பண்ணுறதுன்னா சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங். கமர்ஷியல் ஃபார்மிங்னா முற்றிலும் வியாபார நோக்கத்துக்காக மட்டுமே பயிரிடப்படக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்றுமதி இறக்குமதிக்காக பயிரிடுறாங்க பார்த்தீங்களா, அதான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கமர்ஷியல் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. தென் பிளான்டேஷன் ஃபார்மிங்னா ஏதாவது ஒரு பயிர், ஒரு தோட்டமாக ஏதாவது ஒன்று வச்சு ஒரு பயிர் மட்டும் அதிகமாக விளைய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கன்னா பிளான்டேஷன் ஃபார்மிங் சொல்லுவாங்க. தென் மிக்ஸ்டு ஃபார்மிங்கில் அவங்க தோட்டக்கலையும் மற்ற அந்த வேலைகளை பற்றியும் செய்வாங்க. அது கூட என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடுகள்லாம் சேர்த்து வளர்ப்பாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிக்ஸ்டு ஃபார்மிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங், இந்த 4 டைப்ஸையும் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங். இன் சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங் crops are cultivated and used only for own family consumption. அதாவது குடும்பங்களோட நுகர்வுக்காக மட்டுமே விவசாயம் பண்ணக்கூடிய இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங்னு சொல்கிறாங்க. Such type of farming is adapted by a small and marginal farmers and
ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸ், அதாவது இவங்க வந்து அதாவது சிறிய சிறிய நிலம் வச்சுருப்பாங்க, அதாவது கொஞ்சமாக நிலம் வச்சு விவசாயம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி இருக்க விவசாயிகள் மூலமாக இந்த விவசாயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிலம் வச்சுருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு தேவையானது போக மற்றதை தான் என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. த கல்டிவேட் கிராப்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபுட் கிராப்ஸ். இவங்க மேக்ஸிமம் இவங்க விவசாயம் பண்ணுற எல்லா பயிர்களுமே உணவுப் பொருட்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த மெத்தட் ஆஃப் த ஃபார்மிங் இஸ் ஜென்ரலி, இவங்க பண்ணுற இந்த இதெல்லாமே எப்படி சொல்கிறது, ஜென்ரலி ஆர்கானிக் விவசாயம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்கானிக் விவசாயம் தான் அவங்க பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் கூட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மாடுகளை வச்சு உழுகிறது, இந்த மாதிரி டிராக்டர் வச்சு உழுது, இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஃபார்மிங் பண்ணுவாங்க. இதுதான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா சப்சிஸ்டன்ட், அதாவது குடும்ப நுகர்வுக்காக மட்டுமே தயாரிக்கக்கூடிய இந்த ஃபார்மிங் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யாரெல்லாம் பண்ணாங்கன்னா சின்ன சின்ன விவசாயிகள் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்க விளைவிக்கிறது எல்லாமே கல்டிவேட் கிராப்ஸ் எல்லாமே ஃபுட் கிராப்ஸாக மட்டும்தான் இருக்குது. அதாவது நெல் வகைகள், பயிர் வகைகள், இந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்டிவேட் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபார்மிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபார்மிங். கமர்ஷியல் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா இது எப்படி கிடையாது அப்படின்னா அந்த சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங் மாதிரி கிடையாது. அன்லைக் சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங், ஹியர் த crops are cultivated for commercial use and it is sold in markets. இது என்ன பண்ணுவாங்க, இது கமர்ஷியல் வியாபார நோக்கத்துக்காகவே பயிரிட்டு மார்க்கெட்ஸில் வந்து சேல் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கன்னா கமர்ஷியல் ஃபார்மிங்னு சொல்கிறாங்க. திஸ் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் இஸ் டன் பை த மாடர்ன் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அதாவது இப்போ வியாபார நோக்கத்துக்காக பண்ணும்போது அப்படின்னும் போது நிறைய வந்து அவங்க வந்து பயிரிடுவாங்க அப்படி தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேரட் வந்து விளைய வைக்கிறாங்க, அது வந்து கமர்ஷியல் ஃபார்மாக வந்து விளைய வைக்கிறாங்க, வேறு ஒரு நாட்டுக்கோ வேறு ஒரு மாநிலத்துக்கோ அது ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்றப்போ என்ன பண்ணுவாங்க, அது லார்ஜ் அமௌண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, கல்டிவேட் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ அது எல்லாத்தையுமே வந்து மனுஷங்களை வச்சு வேலை வாங்க முடியாது எல்லா வேலையும். ஸோ என்ன பண்ணுவாங்க, மாடர்ன் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த படத்துலலாம் காட்டுறாங்க, இப்போ கூட நெல்லாம் இது பண்ணுறதுக்காக பெரிய வண்டி மாதிரி பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாடர்ன் டூல்ஸ் வந்து யூஸ் டெக்னிக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த கமர்ஷியல் ஃபார்மிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. தென் பிளான்டேஷன் ஃபார்மிங் இஸ் டன் இன் எஸ்டேட் வேர் a single cash crop is cultivated in a large scale. Example டீ, காஃபி அண்ட் ரப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ டீ அப்படின்னு ஒரு டீ எஸ்டேட்னு எடுத்துகிட்டா அந்த எஸ்டேட் ஃபுல்லாமே என்ன தான் விளைவிப்பாங்க, டீ தான் விளைவிப்பாங்க. காஃபி எஸ்டேட்னு எடுத்துகிட்டா அந்த அந்த எஸ்டேட் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, இந்த காஃபி அப்படின்ற அந்த இலையை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க பயிர் செய்வாங்க. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் இடத்துல ஏதாவது ஒரு பயிர் மட்டுமே விளைய வைக்கிறது, அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிளான்டேஷன் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பணப்பயிர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது மிக்ஸ்டு ஃபார்மிங். மிக்ஸ்டு ஃபார்மிங் refers the rearing of animals along with the cultivation. This type of farming is economical. அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தோட்டக்கலை வேலையும் செய்வாங்க, தென் என்ன பண்ணுவாங்க, விலங்குகளையும் அவங்க வந்து வளர்ப்பாங்க. இதுதான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்க விவசாயிகள் மற்ற விவசாயிகளோட எப்படி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் எக்கனாமிக்கலாக ஹையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட தோட்டமும் இருக்கும், தென் அவங்ககிட்ட இருக்கும் விலங்குகளும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. let us know பாருங்க, the government has set up agencies like the Food Corporation of India to purchase the farm products directly from the farmers at reasonable rates. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி விவசாயத்தை செய்யக்கூடிய அந்த பொருட்கள்லாம் டேரெக்டாக நம்ம மீடியேட்டர் இல்லாமல் டேரெக்டாக விவசாயிகள்கிட்டருந்தே வாங்குறதுக்காக, அதுக்கு தகுந்த விலையை கொடுத்து வாங்குறதுக்காகவே ஒரு ஏஜென்சியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஜென்சி தான் என்ன அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த வார்த்தை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா in order to eliminate the middlemen between farmers and consumers, அதாவது ஒரு பொருளை விற்கிறவங்களும் ஒரு பொருள் வாங்குறவங்களுக்கும் இடையில தரகர்கள்னு சொல்லுவாங்க, இடைத்தரகர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மிடில்மேன் இல்லாமல் டேரெக்டாக நான் தான் வாங்குறேன் இவங்க தான் விற்கிறாங்கன்னு நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ட்ரேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் என்னது அப்படின்னா உழவர் சந்தை. உழவர் சந்தையில் என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுற விவசாயிகள் நேரடியாகவே இதை கொண்டு வந்து அந்த சந்தையில் வந்து விற்பாங்க. அவங்களுக்கு இடையில இழுத்தர்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறோன்னா சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, போய் விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து விற்பாங்க, நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குவோம். இப்போது நமக்கும் விவசாயிகளுக்கும் நடுவில் யார் இருக்கா, சூப்பர் மார்க்கெட். இந்த சூப்பர் மார்க்கெட் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்மீடியேட்னு சொல்லுவோம், மிடில் மேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து சூப்பர் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மிடில் மேன் இல்லாமல் டேரெக்டாக விவசாயிகள்கிட்டே வாங்குறதுக்காக உருவாக்கப்பட்டதான் என்னது இந்த உழவர் சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வாட்டர் ரிசோர்ஸஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்டர் ரிசோர்ஸஸ், அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படுற வாட்டர் ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். தெர் ஆர் நோ பெரினியல் ரிவர்ஸ் இன் தமிழ்நாடு. பெரினியல் அப்படின்னா வற்றாத ஆறு, வற்றாத நதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு டிபெண்ட்ஸ் ஆன் நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன். அதாவது தமிழ்நாடு எப்பவுமே எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, பருவமழை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. வடமேற்கு
தென்கிழக்கு இந்த மாதிரி பருவமழைகளை டிபெண்ட் பண்ணி தான் தமிழ்நாட்டுடைய விவசாயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வற்றாத நதிகள் கிடையாது. ஹென்ஸ் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு இஸ் டிபெண்டன்ட் ஆன் கிரவுண்ட். அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீரை நம்பி தான் நம்மளோட விவசாயம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்ட் மானிட்டர்ஸ் த லெவல் ஆஃப் நேச்சர் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். அதாவது இப்போ கிரவுண்ட் வாட்டர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து திரும்ப வந்துட்டே இருக்காது. நம்ம அதை வந்து சேமிக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம கிரவுண்ட்லேருந்து வாட்டர் எடுத்துகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அது தீர்ந்து போகும் தானே. அதனால் அதுக்குன்னே ஒரு போர்டு இருக்குது. அது போர்டு என்ன அப்படின்னா சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர், மத்திய நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தடி நீர் அந்த நிலத்தடி நீர் மட்டத்தை கவனிக்கிறதுக்காகவே ஒரு குழு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இரிகேஷன், நீர்ப்பாசனம். இரிகேஷன் என்னதுன்னா நீர்ப்பாசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இரிகேஷன் இஸ் சப்ளை ஆஃப் வாட்டர் டு லேண்ட் ஆர் கிராப்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்ஸ். அதாவது இரிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கல்டிவேட் பண்ணுற அந்த க்ராப்புக்கோ இல்லை லேண்டுக்கோ நம்ம கொடுக்குற அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி கொடுக்குற எந்த மாதிரி இதில் வந்து தண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்றத என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இரிகேஷன், நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இரிகேஷன் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன்ஸ் இருக்குது. வெல் இரிகேஷன், கேனல் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் அண்ட் ட்ரிப் இரிகேஷன். ஃபர்ஸ்ட்டு வெல் இரிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணற்று நீர் பாசனம் சொல்லுவாங்க. தென் கேனல் இரிகேஷன் அப்படின்னா வாய்க்கால் நீர்ப்பாசனம் சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்னா தண்ணீர் தெளிப்பான் நீர்ப்பாசனம் சொல்லுவாங்க. தென் ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னா சொட்டு நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கீழே இந்த 4 இரிகேஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெல் இரிகேஷன், கிணற்று நீர்ப்பாசனம். Well irrigation has been practiced in Tamil Nadu for many generations. It is a less expensive type of irrigation. அதாவது இந்த கிணற்று நீர் பாசனம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான ஒரு முறைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியான செலவில் நடக்கக்கூடிய ஒரு நீர்ப்பாசனம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மகிட்ட கிணறு இருந்துச்சுன்னா கிணறுல தண்ணி இருக்கும், நம்ம மோட்டர் போட்டு தண்ணியை மேலே எடுத்துக்கலாம். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காளை மாடை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீரை இறச்சி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிணற்று நீர்ப்பாசனம் வந்து ரொம்ப பழமையான நீர்ப்பாசனம், ரொம்ப கம்மியான செலவுலையும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கேனல் இரிகேஷன். கேனல் இரிகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த இரிகேஷன் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான நீர்ப்பாசனங்களில் இந்த வாய்க்கால் நீர்ப்பாசனமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் இந்தியா சைடு வந்து இந்த கேனல் நீர்ப்பாசனம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து நிறைய வற்றாத வாய்க்கால்கள் இருக்குது. அதாவது நதிகள் கிடையாது, வற்றாத வாய்க்கால்கள் இருக்குது. அதனால அங்கே வந்து அது ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்கிறாங்க. த மெயின் கேனல் இரிகேஷன் ஏரியா இன் நார்த் பிளேன்ஸ் of India such as Uttar Pradesh, Punjab, Haryana, Rajasthan, Bihar. Uttar Pradesh, Punjab, Haryana, Bihar, Rajasthan இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி வற்றாத வாய்க்கால் நீர்ப்பாசனங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. Green revolution is a process which brought an increase in crop production by using new varieties of seeds, பெஸ்டிசைட்ஸ் அண்ட் நியூ அக்ரிகல்ச்சர் டெக்னிக்ஸ். அதாவது க்ரீன் எவல்யூஷன் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராசஸ். எதுக்காக அப்படின்னா அந்த பயிர்களோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கறதுக்கு, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த டெக்னிக் தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் சொல்ல பாருங்கள். டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆஃப் தமிழ்நாடு இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இந்தியா. க்ரீன் ரெவல்யூஷன் இந்தியாவோட ஃபாதர் யார் அப்படின்னா டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படின்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்த்தோம்? வெல் இரிகேஷன் பற்றி பார்த்தோம், கேனல் இரிகேஷன் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கிரவுண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ளே கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஆன் பண்ணி தண்ணி எல்லா பக்கமும் சிதற மாதிரி எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். அது எப்படி இருக்குன்னா பைப்பில் வந்து பைப் சுற்றிட்டே இருக்கும், தண்ணி மழை விழுகிற மாதிரி எல்லா பயிர்களுக்கும் தண்ணி வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் சிமிலர் டு நேச்சுரல் ரெயின்ஃபால், வாட்டர் இஸ் ஸ்ப்ரேட் த்ரூ பைப்ஸ் இந்த ஏர் த்ரோ ஸ்ப்ரிங்க்லர்ஸ். அதாவது அந்த பைப்லேருந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் வரையும் அந்த தண்ணி வெளில வரும்போது கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து தண்ணி அடிக்கும். அப்படின்றப்போ அது சுற்றிட்டு இருக்கும்போது மழை விழுகிற மாதிரியே அந்த தண்ணி வந்து செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். அடுத்து லாஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்க இரிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன். சொட்டு நீர் பாசனம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் அ டைப் ஆஃப் மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம் தட் சேவ்ஸ் வாட்டர் அண்ட் சாயில் நியூட்ரியன்ஸ். இந்த நீர் பாசனத்தின் மூலமாக நமக்கு என்ன ஒரு பெரிய நன்மை கிடைக்குது அப்படின்னா நிறைய தண்ணியும் வீணாகாது, தென் மண்ணோட வளமும் வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் வாட்டர் ட்ரிப் ஸ்லோலி இன்டு த ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் த்ரோ பைப்ஸ். அதாவது
ஒரு பைப்பில் அங்கங்கே செடிக்கு தேவையான இடத்துல மட்டும் ஓட்டை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த செடியோட வேர்கிட்டையே தண்ணி போய் என்னாகும், சொட்டு சொட்டா ரொம்ப துளி துளியான்னு சொல்லுவாங்களா, சொட்டு சொட்டா என்ன பண்ணும், அந்த வேர்க்குள்ளேயே போய் தண்ணி விழுவும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகாது அப்படின்னா நிறைய தண்ணி வந்து நீராவியாக மாறுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு லெவல் என்ன நடக்காதுன்னா அந்த இதில் வந்து நடக்காது. அப்படின்றப்போ தண்ணீரும் சேகரிக்கும், மண்ணோட வளமும் அதிகமாகும், நிறைய நீரும் வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பைப்ஸ் கேன் பி எதர் அபவ் த சாயில் சர்ஃபேஸ் ஆர் பரிட் பிலோ த சர்ஃபேஸ். அது வந்து ஒன்று கொஞ்சம் உயரத்தில் இருக்கும், இல்லை தரையோட தரையாகவே இந்த பைப்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இந்த வாட்டர் ரிடக்டர் ரீச்சஸ் த ரூட்ஸ் அண்ட் மினிமைஸ் எவாபரேஷன். தண்ணீர் வந்து டேரெக்டாக ரூட்லேயே போய் வந்து ரூட்லேயே போய் விழுகிறதுனால என்ன ஆகாது, எவாபரேஷன் அந்த நீராவியாக மாறுற அந்த இது வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லெட்டர்ஸ்ல பாருங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி இஸ் த பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இட் இஸ் த ரைஸ் அனிமல்ஸ் ஃபார் மீட், ஃபர், மில்க், எக்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ். அதாவது விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, நிறைய விலங்குகளும் வளர்ப்பாங்க. அப்படி தானே ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, கோழி இதெல்லாம் வளர்க்குறாங்க. எதுக்காக அப்படின்னா அதையும் ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காக ஆடு வளர்ப்பாங்க, மீட்காக, ஃபர் அதாவது ஷீப்லேருந்து கிடைக்கிற ஃபர், அந்த தோல் கம்பளிலாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது பால் முட்டை இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக ஆடு மாடுகள் வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்டிகல்ச்சர் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் ஆர்ட் கல்டிவேட்டிங் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி பொருட்கள் என்ன பண்ணுறாங்க, விவசாயிகள் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் க்ராப்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பயிர்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஹேஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாயில், ரெயின்ஃபால் அண்ட் வெதர் அக்ராஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ், ஃப்ளவர்ஸ், மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ். ஹார்டிகல்ச்சர் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டர் வித்தின் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மண்ணும் ஒரே மாதிரி மழை பொழிவோ ஒரே மாதிரி காலநிலையோ கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி அங்கே இருக்க மண் வளம் மாறும், மழை வளம் மாறும், வெதர் மாறும். அப்படின்றப்போ அந்தந்த மாவட்டத்தில் எது இதெல்லாம் செட் ஆகுமோ அந்த மாதிரி பயிர்களை தான் அங்கே என்ன பண்ணுவாங்க, விளைவிப்பாங்க. சில மாவட்டங்களில் பழங்கள், சில மாவட்டங்களில் காய்கறிகள், சில மாவட்டங்களில் வந்து ஸ்பைசஸ் வாசனை பொருட்கள், சில மாவட்டங்களில் வந்து உணவுப் பொருட்கள், பூக்கள், மருந்து தாவரங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தில் அங்கே இருக்க காலநிலையை பொறுத்து, அங்கே இருக்க சூழ்நிலைகளை பொறுத்து பயிர்களை வந்து விளைய வைக்கிறாங்க. பேடி இஸ் க்ரோன் இன் லார்ஜ் ஏரியா பிகாஸ் ரைஸ் இஸ் த மெயின் ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் த ஸ்டேட். அதாவது அதிக அளவில் இந்த தமிழ்நாட்டில் எது விளையுது அப்படின்னா நெல் வந்து விளையுது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான உணவுப் பொருள் என்னது, அரிசி. அதனால அதிக அளவில் அதை வந்து விளையுது அப்படின்னு சொல்கிறாங்க. த பிரின்சிபல் ஃபுட் crops, rice, maize, jowar, bajra, ragi, pulses, Bengal gram, red gram, green gram, black gram and horse gram. அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் என்னெல்லாம் விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு, உளுத்தம்பருப்பு, குதிரைவாளி, பாசிப்பயிர் இந்த மாதிரி நிறைய பயிர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, விளைய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The cash crops include cotton, sugarcane, oilseeds, coffee, tea, rubber, coconut, gingerly and அது கரும்பு, பருத்தி, எண்ணெய் வித்துக்கள்லாம் அந்த எண்ணெய் செய்ய பார்த்தீங்கன்னா எள்ளு, கடலை இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லுவாங்க. அது காஃபி, டீ, ரப்பர், கோகோனட், ஜிஞ்சலி, சில்லி சார் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பணப்பயிர்கள்னு சொல்லுவாங்க. அதையும் தமிழ்நாட்டில் அதிகமாக விளையுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ரொம்ப லீடிங் ஃப்ரூட்ஸ், ரொம்ப புகழ்பெற்ற ஃப்ரூட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ அண்ட் பனானா. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பூக்களும் கல்டிவேட் பண்ணுறாங்க. என்னென்ன பூக்கள்னா ஜாஸ்மின், கிறிஸ்தாந்தமம், மேரிகோல்ட் அண்ட் ரோஸ். இந்த பூக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூர் இஸ் த இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் சென்டர் லொக்கேட்டட் இன் காவிரி டெல்டா. இட் இஸ் நோன் அஸ் ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா, ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு. தஞ்சாவூர் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம், அரிசி கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா காவிரி டெல்டா பகுதியில் அமைஞ்சிருக்குது தஞ்சாவூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிராப் சீசன் இன் தமிழ்நாடு. அதாவது சில பயிர்கள் வந்து எல்லா காலநிலையுமே எல்லா ஒரு வருஷம் ஃபுல்லாகவே விளைவிக்க முடியும். ஆனால் சில பயிர்களை இந்தந்த சீசனில் மட்டும்தான் அந்த பயிர்கள் வந்து விளையுன்றது பார்த்தீங்கன்னா அது மாதிரி சில பொருட்கள் தமிழ்நாட்டில் விளையக்கூடிய சீசனல் கிராப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவரை, சொர்ணவாரி, குருவை, சம்பா, தாளடி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீசனல் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் இஸ் த லார்ஜஸ்ட் காட்டன் ப்ரொடியூசிங் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. இட் இஸ் நோன் அஸ் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. அதாவது கோயம்புத்தூர் தான் அதிகமான காட்டன் உற்பத்தியில் வந்து ஈடுபடக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் என்னது நம்ம தென்னிந்தியாவோட மான்செஸ்டராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு.
ஸோ இந்த லெசன் நம்ம எதை பற்றி பார்த்தோம், பிளான்டேஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம், இரிகேஷன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன்ஸ் இருக்குது, எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். தென் தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான பயிர்கள் என்ன, நம்ம வந்து கல்டிவேட் பண்ணுற நிறைய பயிர்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகே, இதோட இந்த லெசன் முடிஞ்சு. இதோட ஒர்க் புக் எக்ஸசைஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.